Hi, this is Narmada from Vista Academy Erode. Alpha numeric series அப்படிங்கிறதுல அடுத்த மாடல் பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்திருப்பாங்க, கீழ क्वेश्चन கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, which of the given series which element will be the 8th to the right of 6th to the right of percentage அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப முன்னாடி பார்த்த மாடல்ல பாத்தீங்கன்னா அந்த percentage அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மென்ஷன் பண்ணிருக்கும். வெறும் ரைட் லெஃப்ட்ங்கிற வேர்டு மட்டும் தான் இருக்குமே தவிர ஸ்பெசிஃபிக்கா இந்த சிம்பிளுக்கு ரைட்ல பாருங்க, இந்த சிம்பிளுக்கு லெஃப்ட்ல பாருங்கிறதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி கொடுத்துருந்தா எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல் நம்ம பார்த்த மாடலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட்னாவே சப்ராக்ட் பண்ணுவோம், ரைட்னா சப்ராக்ட் பண்ணுவோம், மாறி வந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு சிம்பிள் இல்லைன்னா ஒரு லெட்டர் எது வேணா ஸ்பெசிஃபிக்கா ஒரு இதை டினோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே லெஃப்ட் அப்படின்னு வந்துச்சுனாவே நீ என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணும். ரைட்னு வந்துச்சுனாலும் ஆட் பண்ணும். மாறி வருது, இன்கேஸ் லெஃப்ட் ரைட் மாறி வருது இல்ல ரைட் லெஃப்ட்னு மாறி வருது அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ரைட்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்ப ஆட் பண்ணா என்ன வரும், 8th element plus 6th element. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 14th element பார்க்கணும். 14th element பார்ப்போம். பட் எங்கிருந்து பார்க்கணும், ரைட் ஆஃப், ஏன்னா லாஸ்ட்ல எது முடியுது, ரைட் ஆஃப் பெர்சன்டேஜ் அப்படின்னு முடியறதால பெர்சன்டேஜோட ரைட்ல 14th element பார்க்கணும். அப்ப பெர்சன்டேஜ்க்கு இந்த சைட் பாத்தீங்கன்னா 5னா சி வரும், 10 அப்படிங்கும்போது ஏ, அப்ப 11 12 13 14 அப்படிங்கும்போது 14 நம்பர் பாத்தீங்கன்னா ஜி. அப்ப ஜி அப்படிங்கிறது தான் 14th element. Second question பார்க்கலாம். Which of the above given series which element will be the 4th to the left of 12th to the left of n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னங்கிற நம்பர் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கிறதால இப்ப nல இருந்து நம்ம பார்க்கணும். ஆனா ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்னு கொடுத்துருந்தாவே நம்ம என்ன பண்ணிப்போம் ஆட் பண்ணிப்போம். ஒரே மாதிரி இருந்தா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப 12 plus 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா 16th element பார்க்கணும். எந்த சைடு இருந்து லெஃப்ட்ல வரதால லெஃப்ட் ஆஃப் n. அப்ப என்னோட லெஃப்ட்ல 16th element பார்க்கணும். அப்ப n அங்க இருக்கு, லெஃப்ட்னா இந்த சைடு தானே, என்னுக்கு எது லெஃப்டோ அது லெஃப்ட், என்னோட ரைட் ரைட்னு பார்க்கணும். இப்ப என்னோட லெஃப்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா 5னாவே ஜி வந்துடும், 10ங்கும் போது ஆஸ் வருது, 15 அப்படின்னா 9 அப்படின்னா நமக்கு 16th அப்படிங்கும் போது எது வரும், m. அப்ப m தான் ஆன்சர். Third question பாத்தீங்கன்னா which of the above given series which will be to left of 5th to right of star அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப லெஃப்ட் ரைட்னு மாறி வந்திருக்கு, மாறி வந்துச்சுனாவே என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணுங்களா. இப்ப சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 10 - 5 பாத்தீங்கன்னா 5th element. 5th element எங்க பார்க்கணும்னா ரைட் ஆஃப் ஸ்டார். இப்ப ஸ்டார்ல இருந்து ரைட்ல 5th element பார்க்கணும். ஸ்டாரோட லெஃப்ட் இந்த சைடு, ரைட் அந்த சைடு அப்படின்னா அப்ப 3 அப்படிங்கறது ஆன்சர். Fourth question பாத்தீங்கன்னா which of the above given series which element will be 18th to the right of 9th to the left of m அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப m ஓட லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ரைட் லெஃப்ட்னு மாறி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, சப்ராக்ட் பண்ணும். அப்ப 18 - 9 அப்படின்னா 9th element பார்க்கணும். எந்த சைட்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட். இப்ப லெஃப்ட் ஆஃப் m, எம்மோட லெஃப்ட்ல 9th element பார்க்கணும். அப்ப எம்மோட லெஃப்ட்ல 9th element பார்த்து இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.